Good morning, sir. Hello. Hello, good morning. Good morning, sir. Good morning, sir. சொல்லுங்க உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. குட் மார்னிங் சார் சார். சார் அது இப்போ இந்த சப்ளிமெண்ட்ஸ்ல என்னென்ன என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது இவ்வளோ கிளியரா தெரியாது சார் முன்னாடி. இவ்வளோ நல்லா கிளியரா சொன்னார் சார் சாரு. இது எங்களுக்கு யாருக்காவது சொல்லும்போது இதுக்கு இது எல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். எங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சார். த்ரோட்டு இல்லை ப்ராப்ளமா இருக்கு. தேங்க்யூ சார். Take rest. Okay, thank you. Sir, very good morning, sir. Jagadish sir. குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். சார் இன்னைக்கு அஷோக் சாரோட ட்ரைனிங் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தி எங்களுக்கு ஓரளவு தான் தெரிஞ்சிருந்தோம், கொஞ்சம் டீப்பா இன்னைக்கு தெரிஞ்சுக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது சார். ரொம்ப நன்றி. இதுல மோஸ்ட்லி ஒரு சில ப்ராடக்ட்லாம் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யூஸ் பண்ணாத ப்ராடக்ட் இருக்கு, கண்டிப்பா இனிமேல நாங்க எடுத்துக்குவோம் சார். தேங்க்யூ சார். சார் குட் மார்னிங் சார். எவ்வளவு salary வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க சார். சார் ரமேஷ் பிரபு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிருக்கேன் சார். டீச்சர், ஸ்கூல் டீச்சர், நியூ ஜாயினிங் சார். வெல்கம் பண்ணிருக்கேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து மார்ச் மாசம் ஏற்காடு பிஎல்சி இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் பிஎல்சி ப்ரோக்ராம்? ஏற்காட்டுல விஎல்சி ப்ரோக்ராம் இருக்கு. வெஸ்டேஜ் லீடர்ஷிப் கான்க்ளேவ். ஒன்லி டைரக்டர் அண்ட் அபவ் கலந்துக்கக்கூடிய ப்ரோக்ராம். ஒருத்தர் டைரக்டர் ஆன பிறகு அவருக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வளர்க்கறதுக்கும், நம்முடைய காம்பன்சேஷன் பிளான்ல எவ்வளவு பணம் கிடைக்குது, அந்த டைரக்டர் அடையிறதுக்கு அவர் எவ்வளவு விஷயங்களை கடந்து வந்திருப்பாரு, எத்தனை ஸ்ட்ரகிள்ஸ், எத்தனை சேலஞ்ச், ஆனா அதுக்கு பிறகு எப்படி ஈஸியா கிரவுண்ட் டைரக்டர் ஆக முடியும்ன்றத தெளிவா விளக்குறது தான் 2 நாள் ட்ரைனிங். பிஎல்சி ட்ரைனிங் மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ மார்ச் மாசம் அது விஎல்சி இருக்கு. குறிப்பிட்ட அளவுதான் டிக்கெட் இருக்கும். அதனால சீக்கிரமா அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. வெஸ்டேஜ்ல எல்லாருமே நம்ம நிறைய கனவுகளோட பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த கனவுகளை அடையணும் அப்படின்னா யார் யாருக்கு அந்த கனவுகளை அடையணுமோ, யார் யாரு வெளிநாட்டு ட்ரிப்பு, இப்ப அடுத்து வரக்கூடிய லண்டன் ட்ரிப்பு போகணுமோ, யார் யாரு கார்ல பயணம் பண்ணணுமோ, யாருக்கெல்லாம் வெஸ்டேஜ் மூலமா அந்த சாதனைகளை செய்யணும் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் விஎல்சி அட்டன் பண்ணுங்க. அதாவது எந்த ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டேன், ஆனா எனக்கு நாங்க எல்லாம் கத்துக்கணும், நான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நான் எல்லாத்தையும் அடைஞ்சிடணும், நான் விக்டோரியா மேடம் மாதிரி பேசணும், ராஜன் சார் மாதிரி பேசணும்னு நம்ம ஆசைப்பட்டா முடியாது. அவங்க எல்லாம் எங்கெங்க கத்துக்கிட்டாங்களோ அங்க நம்ம கத்துக்கிட்டா அதெல்லாம் பேச முடியும். எல்லா ஃபாரின் ட்ரிப்புமே ஜெயதி சார் ஃபேமிலியோட போயிட்டு வராரு, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆம்பூர்ல இருந்து ஒவ்வொரு ட்ரைனிங் ஒவ்வொரு சிஎன்டிக்கும் சென்னைக்கு வராரு. அப்படி எத்தனை பேர் வரீங்க? எல்லாருமே இருக்கிற இடத்துல இருந்துக்கணும், டவுன்லைன் வேலை பார்க்கணும், நம்ம உட்காந்து சம்பாதிக்கணும், சாப்பிடணும் அப்படின்னா அது நல்லா இருக்காதுங்க. டவுன்லைனுக்கு கத்துக் கொடுக்கணும், நம்மளும் கத்துக்கணும், டவுன்லைனும் வேலை செய்யணும், நம்மளும் வேலை செய்யணும். இப்படி இருந்தாதான் எல்லா டீமும் டெவலப் ஆகும். முக்கியமா நம்ம டவுன்லைனை நம்ம டெவலப் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யறோம், இதை தயவு செய்து கேளுங்க. இந்த விஎல்சிக்கு எல்லாருமே டிக்கெட் வாங்குங்க, விஎல்சிக்கு தயாராகுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு வீடியோ
புதுசா இருந்தது. ஹலோ. சார் குட் மார்னிங் சார். உண்மையாவே நம்மளை நம்ம எப்படி அப்ரிஷியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே நிறைய கில்ட்டியா ஃபீல் பண்ணுவோம்ல சார். இன்னொருத்தரோடைய பாராட்டை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நாம நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டாதான் ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். குட். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றவங்க வந்து அவங்களுடைய அது பிளஸ் ஆர் மைனஸ் அவங்க எது சொன்னாலும் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும் சார். மார்னிங்ல இருந்து பார்த்த எல்லா சப்ளிமெண்ட்ரி வீடியோவுமே நிறைய எப்படி டேப்லெட் கேப்சூல்ஸ் வந்து நிறைய எடுத்துட்டு இருக்கோம் சார் நாங்களும். ஆனா அதை எந்த டைம்ல எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு முழுமையா தெரிஞ்சுக்க முடிஞ்சதுங்க சார். வெரி குட், வெரி தேங்க்யூ குட், சார். வெரி குட் மேடம். தேங்க்யூ. ஓ சொல்லுங்க திலீப் குமார். சரிதான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இது சொன்னதுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். காலையில இருந்து மீட்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மேடம், எப்படி போயிட்டு இருக்கு உங்க பிசினஸ்? போயிட்டு இருக்கீங்க சார். திருப்பூர் வந்த பிறகு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குங்க. மறுபடியும் பீகாருக்கு வந்திருக்கேங்க சார். பீகார் போயிட்டீங்களா? ஆமாங்க, கொஞ்சம் அர்ஜென்ட் வேலைக்கு சார், அதனால. ரைட், ஓகே. எங்க இருந்தாலும் நீங்க வெஸ்டீஜ்ல இருங்க. வெஸ்டீஜ் உங்களுக்குள்ள இருக்கட்டும், நீங்க வெஸ்டீஜுக்குள்ள இருங்க. நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களால அடைய முடியும். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சூப்பர் மேடம். அதாவது நீங்க ரொம்ப எங்க தைரியம் இருந்தாலும் கிடைச்சி இந்த புரியல. மீட்டிங் எல்லாம் பார்த்தா ரொம்ப தைரியம் கிடைக்குது எனக்குலாம். நான் வேற இதுலயும் நம்பிக்கை அவ்வளவு வச்சுக்க மாட்டேன். இப்ப எனக்கு இதுல வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங். எப்படி சொல்றது, நான் ஹாலிக்கு போய் கூட்டிக்கிற மாதிரி இருக்குதுங்க சார். தேங்க்யூ, தேங்க்யூ. ஆர்லிக்ஸ் பூஸ்ட் இல்ல, ஸ்பைரல்னா எல்ஆர்ஜினைன் சாப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே இல்லைங்க சார், எனக்கு சொல்ல வரல, அதனால சொல்லிட்டேங்க சார். ரைட், ஓகே ஓகே. அப்படி சொல்லி பழகிட்டோம் நம்ம. ஓகே ஃபைன். சரி, சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே மேடம், கிரேட், தேங்க்யூ. சார் குட் மார்னிங் சார். ஸ்பைரல்னா சொன்னீங்கல்ல சார், சொல்லுங்க சார் ஸ்பைரல்னா மேடம். நான் அது ஒன்று தான் எடுத்துக்கிறேன் சார். அப்புறம் இப்போ ஸ்கின்னு கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ரெஸ்போகேர் இந்த த்ரோட்டு இதுக்கு சார். அதை ஸ்பைரல்னா என்னோட பாடியில் சேஞ்சு சார். நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னா அதை அப்படியே போய் சொல்கிறேன் சார் நான் வெளியில். இது என்ன ஒரு சேஞ்ச் அது எடுத்து அவங்களுக்கு தான் தெரியும் சார். இது எப்படி ஜனங்க வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணா தெரியும், நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு போய் சொன்னா கொஞ்சம் பேர் எடுத்துக்கிறாங்க சார். நல்லா தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு என்னோட என்ன நல்லா தெரிஞ்சவங்களுக்கு வந்து நம்பிக்கை வருது நல்லா. அது ஸ்பைரல்னா எனக்கு 1 மந்த் தான் எடுத்து 1 மந்த்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணேன் சார். எனக்கு எப்படி இருக்குன்னா எனக்கு எதுவுமே உடம்பு வலி இல்லை சார். வீக்னஸ் சுத்தமா இல்லை. விட்ட நைட்டு கூட செய்யற மாதிரி இருக்கு. நைட்டு கூட ஸ்டாக் பாயிண்ட் அவங்கள 11 வரைக்கும் தூங்கவில்லை சார். நாங்கள் 2 பேரும் நாயுடுபேட்டையில் ஸ்டாக் பாயிண்ட் அவங்க நாங்களும் உட்காந்துட்டு பில்லெல்லாம் ரெடி பண்ணிட்டு எப்படியாவது அந்த ஃப்ரீ ப்ராடக்ட் வர வைக்கணும் அப்படின்ட்டு பண்ணேன் சார். இந்த வந்து நான் சில்வர் ஆயிடுவேன் சார். கண்டிப்பா ஆயிட்டேன்னு நினைச்சுக்கோங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். கிரேட் மேடம், வாழ்த்துக்கள். கிரேட். எனக்கு ஆக்சுவலா என்னன்னா சார், டைம் பத்த மாட்டேங்குது சார். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, போகணும், டைம் பத்தல. அத மாதிரி இருக்கு சார் என்னோட நிலைமை பிளான் பண்ணி ஆக்சுவலா. ஒர்க் பண்ணுங்க. உங்க டைரக்ஷன் கரெக்டா இருந்தா நீங்க போய் சீக்கிரம் அடைஞ்சிடலாம். அது இல்ல, இது நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் சார், எனக்கு பார்ட் டைமா கொடுங்க காலேஜ். இது நெட்ஒர்க்குக்காக தான் எனக்கு அந்த காலேஜ் வேணும். நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸு கூட இன்டைரக்டா நான் எஜுகேட் பண்றேன் சார். நான் இன்டைரக்டா, டைரக்டானா பிசினஸ்ன்னு சொல்லுவாங்க காலேஜ். அப்புறம் இன்டைரக்டா அவங்கள எப்படி வர வைக்கிறேன்னு அப்படி வர வைக்கிறேன் சார். அவங்க தமிழ் கூட கத்துக் கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. சரி மேடம், ஓகே, கிரேட். நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ. சூப்பர் நாலேஜ் சார். இன்னைக்கு நான் உட்காந்துட்டு எழுத போறேன். எல்லாமே நம்ம தமிழ் இதெல்லாம் பென்ட்ரைவ் வாங்கிட்டு 1100 அதுல போட்டு வச்சுட்டேன். ஏன்னா ஃபோன் பிளாக் ஆயிடுது சார். ஃபோன் கால் கூட வராம போயிடுது. அது ரொம்ப நல்லா இருக்கு சார். எல்லாரும் என்னோட லீடர்ஸ் கூட மோட்டிவேட் ஆகுறாங்க சார். இப்பவே நான் என்னன்னா நாங்க முன்னுக்கு போயிட்டு அப்பதான் அவங்களுக்கு தெரிய வைக்கணும்ட்டு ரொம்ப இதுவா இருக்கேன் சார் நான்.
தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்க எல்லாமே சார் எங்களுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. Thank you, sir. Thank you so much. 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய டீம்ல நேத்து தான் இல்லையா கார் எடுத்தார் நம்ம சீனிவாசலு, யுனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் ஆமா ஃப்ரம் காக்கிநாடா. ஆமா சார். காக்கிநாடு நான் இப்பதான் சார் ரிட்டர்ன் ஆயின்னு இருக்கேன் வீட்டுக்கு. பஸ்ல தான் இருக்கேன். ஓ, பஸ்ல தான் இருக்கீங்களா? வெரி குட். ஆமா வெரி சார். குட். வெரி குட் ஆஷா. சூப்பர். ட்ரெயின் மார்னிங் 5:30க்கு திருப்பதி வந்து சார். அங்கிருந்து அப்புறமா சித்தூருக்கு வரணும் இல்லையா? சோ ஓகே, ஓகே, பஸ்ல தான் ஃபைன். பாருங்க, அதனால தான் கொஸ்டின் கேட்டுக்கினே வந்தேன். சீனிவாசலு ரொம்ப நல்லா நடந்தது சார். கார் ஃபங்க்ஷன் எக்ஸலண்டா இருந்தது. நிறைய லீடர்ஸ் வந்திருந்தாங்க. ஆஹ் அங்க ஜனங்க அப்படி சார், அப்படி என்ன சொல்றீங்க, கொண்டாட்டம் தான் அங்க. ஒரு கொண்டாட்டம் மாதிரி தான் இருந்தது. எவ்ரிபடி சார். ஒரு 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 லேடின்னா ஷாம்லாமா மேடம் வந்துட்டு ஒரு 75 இருக்கும் ஏஜ். எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. நான் டான்ஸ் எல்லாம் போட்டாங்க சார். எவ்வளவு அழகா போட்டாங்க தெரியுமா? அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா அங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது சார். எக்ஸலண்டா இருந்தது. நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் இருந்தது. ஒவ்வொரு டெஸ்டிமோனியல் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. அதோட எங்களது மார்க்கெட்டிங் பிளான் மேடம் சொன்னாங்க அந்த பிஃபோர் டே. நேத்து ஃபுல் கார் ஃபங்க்ஷன் நடந்தது. அப்புறம் நேத்து ஆஃப்டர்நூன் மேடம் கிளம்புனாங்க. நாங்களும் ஒரு 3:30க்கு நேத்து ட்ரெயின் ஏறினேன். ஸோ இப்போ இன்னும் வீட்டுக்கு ரீச் ஆகல சார். இனிமேல தான் இன்னும் ஒரு 1/2 hour ஆகும் ரீச் ஆகுது. கிரேட் மேடம், நீங்க நல்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணீங்க அப்படின்னு மேடம் சொன்னாங்க. வாழ்த்துக்கள், தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு மார்னிங் செஷன் ரொம்ப நல்லா இருந்தது சார். அதுல எஸ்பெஷலி வந்து ஒரு 11 இயர்ஸ் அப்புறமா தான் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும்ன்றது எனக்கு ஒரு விஷயம் தெரியும். பட் இது 6 இயர்ஸ் மேலேயும் அவங்களுக்கு நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணலான்ற விஷயம் எனக்கு தெரியாது. ஸோ அது எனக்கு இன்னைக்கு புதுசா ஒரு விஷயம். அப்புறம் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த கோகனட் ஆயில் பத்தி எனக்கு அவ்வளவு ஐடியா இல்லை. அது இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நாலேஜ் கொடுத்தது. அண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது சார். நீங்க சொன்ன மாதிரி செல்ஃப் அப்ரிசியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரும் நம்மள புகழ்றாங்க புகழ மாட்டாங்கன்றது பக்கத்துல வச்சுட்டு நம்ம பூஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம முன்ன போனா கண்டிப்பா நம்ம நினைச்சது சாதிக்க முடியும் சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ மேடம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். ஸோ எல்லாருக்கும் இந்த மாதிரி கார் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதிரி மாலை மரியாதைகளும் வெஸ்டீஜ்ல காத்துக்கிட்டு இருக்கு. யார் அதுக்காக உழைக்கிறாங்களோ செயல்படுறாங்களோ அவங்களுக்குலாம் இது கிடைக்கும். அதான் ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது, எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் வாய்ப்பு பொதுவானது. ஆனா இதுல யார் யாரு உழைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இது கிடைக்கும். ஓகே, எல்லாருக்கும் இது கிடைக்கணும்னு வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, தேங்க்யூ.